ஃப்ரெண்ட்ஹுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, கொஞ்ச நாளாவே நாம 80கள்ல ரொம்ப ஃபேமஸா இருந்தவங்க, 70கள்ல ஃபேமஸா இருந்தவங்கள பத்தி தான் பார்த்துக்கிட்டு வரோம். ஸோ மக்களாகிய உங்களுக்குமே அதுதான் ரொம்ப பிடிக்குது அப்படின்றது எங்களுக்கு நல்லாவே தெரியுது. ஏன்னா அந்த மாதிரி வீடியோஸ் தான் பார்த்தீங்கன்னா நெறைய பேர் ரொம்ப லைக் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த வகையில இப்பவும் நம்ம பார்க்க போறது யாரு அப்படின்னா, 80கள்லயும் 70கள்லயும் பயங்கர ட்ரெண்டிங்கா இருந்த ஒரு ஆக்ட்ரஸ் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ அவங்க வேற யாருமே இல்ல, ஊர்வசி. ஸோ இந்த பேரை சொன்னாலே பல பேருக்கு பல நினைவுகள், பல டயலாக்ஸ் எல்லாம் ஞாபகம் வரும். அது எல்லாத்தையும் பார்த்துடலாம். வாங்க ஷோக்குள்ள போலாம். ஒரு காலகட்டத்துல ஊர்வசி ஊர்வசி அப்படின்னு உச்சரிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு அந்த பேரும் சரி, அந்த நடிகையும் சரி பயங்கர ஃபேமஸா இருந்தாங்க. அவங்க பார்க்க ரொம்ப எதார்த்தமான ஒரு தோற்றத்துல இருந்தாலுமே, அவங்களோட நடிப்பு, அவங்களோட பேச்சு, அவங்களோட பாடி லாங்குவேஜ் இது எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். அவங்கள இமிட்டேட் பண்ணியெல்லாம் நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, ப்ரோகிராம்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. அவங்களோட வாய்ஸ்ல பேசியெல்லாம் காட்டுவாங்க. அப்படி ஒரு தனித்திறமையான வாய்ஸ். அவங்களோட படத்துக்கு மேக்ஸிமம் அவங்களே டப்பிங் குடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு தனித்திறமை கொண்ட ஒரு வாய்ஸ் தான் அது. ஸோ ஊர்வசிய பத்தி சொல்லணும் அப்படின்னா, நெறைய விஷயங்கள் இருக்கு. ஏன்னா அவங்க வந்து அந்த காலகட்டத்துல இருந்து இப்ப வரைக்குமே வந்து சினிமா துறையில ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருந்துகிட்டு இருக்காங்க. அதாவது 45 வருஷமா சினிமா துறையில தன்னோட பயணத்தை சூப்பரா சக்சஸ்ஃபுல்லா தொடர்ந்துகிட்டு இருக்காங்க. சோ அவங்கள பத்தின நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இப்ப நாம பார்க்க போறோம். ஊர்வசி அப்படிங்கிறவங்க 1979ல கதிர் மண்டபம் அப்படிங்கிற ஒரு மலையாள படத்துல குழந்தை நட்சத்திரமா அறிமுகமானாங்க. அதுக்கப்புறமா தான் அவங்களுக்கு ஒரு சில வாய்ப்புகள் மலையாள படத்துல ஹீரோயினா நடிக்க வந்துச்சு. ஆனா அதுலலாம் அவங்க பெருசா வெற்றி பெறல. அதுக்கப்புறம் அவங்க தமிழ் சினிமாக்குள்ள வந்த உடனே அவங்களுக்கு ஒரு லக்கியான டைமிங்கா என்ன அப்படின்னு தெரியல. அவங்க நடிச்ச ஃபர்ஸ்ட் படம் பாத்தீங்கன்னா டாப் மோஸ்ட் ஹிட் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஓடின ஒரு படம் அது. இன்னைக்கு வரைக்கும் அந்த படத்தையும், அந்த படத்தோட பேரு, அவங்களோட கேரக்டர் பேரு, அதுல நடிச்ச ஹீரோ யாரையுமே வந்து மறக்கவே முடியாது. கண்டிப்பா 80s கிட்ஸ் 90s கிட்ஸ் எல்லாம் வந்து மறந்திருக்கவே மாட்டாங்க. இப்ப நான் சொல்லும் போதே அவங்க அதெல்லாம் வந்து இமேஜின் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான மூவி அவங்க கொடுத்திருந்தாங்க. முந்தானை முடிச்சு அப்படிங்கிற ஒரு படத்துல பரிமளம் அப்படின்ற கேரக்டர்ல நடிச்சிருப்பாங்க. அந்த கேரக்டர் ரொம்பவே இருக்கும். அதாவது ஒரு கணவரை எப்படி நம்ம கைக்குள்ள போடுறது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம். அந்த காலத்துல வந்து இதெல்லாம் ரொம்ப பெருசு. இப்ப இருக்கிற பசங்களுக்கு அதெல்லாம் ரொம்ப ஈஸியா இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு எல்லா ட்ரிக்குமே தெரியுது. சோ என்னென்னவோ ட்ரிக் எல்லாம் யூஸ் பண்ணி அவங்களோட கணவர் வந்து கைக்குள்ள வச்சுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதுதான் அந்த படமே. சோ ரொம்ப சூப்பரா ஹிட்டான ஒரு படம் தான். சோ அந்த படத்துல ஒரு பாடல் வந்திருக்கும். அந்த பாடல் பாத்தீங்கன்னா பயங்கர ஃபேமஸ் ஆச்சு. இப்ப வரைக்கும் அந்த பாட்டை யாரும் மறந்திருக்கவே மாட்டாங்க. கண்ணை திறக்கணும் சாமி அப்படின்னு வந்து அந்த பாட்டு இருக்கும். இப்போ இந்த பாட்டை நிறைய பேர் வந்துட்டு கிண்டல்லாம் பண்றதுக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அந்த பாட்டை வச்சு நிறைய பேர் பாத்தீங்கன்னா ரீல்ஸ் எல்லாம் வந்து பண்ணிருக்காங்க. நம்மளும் வந்து அதெல்லாம் பார்த்திருக்கோம். சோ இதெல்லாம் தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் அவங்கள பத்தி சொல்லணும் அப்படின்னா, மகளிர் மட்டும் அப்படிங்கிற ஒரு படத்துல நடிச்சிருப்பாங்க. செம்ம சேலஞ்சிங்கான ஒரு ரோல். 3 கேர்ள்ஸ் வச்சு அந்த படம் எடுத்திருப்பாங்க. ஒரு வண்டர்ஃபுல் ஆக்டர் அப்படின்னா நாசர் சொல்லலாம். நாசர் தான் வந்துட்டு சினிமா துறையில பல பேருக்கு நடிப்புன்ற கலையை வந்து கத்து கொடுத்தவரே. சோ இப்ப வரைக்கும் அவர் வந்து அந்த மாதிரி கத்து கொடுத்துட்டு இருக்காரு நிறைய பேருக்கு புதுசா வரவங்களுக்குமே. சோ அந்த வகையில நாசர்க்கே டஃப் கொடுக்கிற மாதிரி 3 கேர்ள்ஸ் வந்து அந்த படத்துல நடிச்சிருப்பாங்க. அதுல ஊர்வசியோட ஒரு கேரக்டர்ன்றது ரொம்ப கேஷுவலா ஒரு ஆபீஸ்ல ஹவுஸ் கீப்பிங்கா ஒர்க் பண்ணி அந்த மேனேஜரை எப்படி ஃபேஸ் பண்றாங்க, மேனேஜர் கொடுக்கிற ஸ்ட்ரகிள்ஸை எப்படி ஃபேஸ் பண்றாங்க அப்படின்றது தான் அந்த ஸ்டோரி இருக்கும். சோ அதுவுமே வேற லெவல்ல இருக்கும். சோ அந்த படத்துலயும் ஒரு பாட்டு வந்திருக்கும். அதுவுமே செம்ம ஹிட்டான ஒரு பாடல் தான். கறவ மாடு 3 காளமாடு 1 அப்படின்ற ஒரு சாங் வந்திருக்கும். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த சாங்க வந்து ஊர்வசி கிட்ட இப்படி ஒரு சாங் பண்ண போறோம் அப்படின்னு சொன்ன உடனே, இது என்ன கறவ மாடு காளமாடு, பெண்கள் எதுக்கு இப்படி மாடோட ஒப்பிடுறாங்க, இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி அப்பவே ஊர்வசி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இதை பத்தி ரேவதி கிட்ட டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. நம்ம இதெல்லாம் பண்ணணுமா வேண்டாம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அப்போ வந்துட்டு ஊர்வசி பயங்கர டாப் ஹீரோயினா இருந்திருக்காங்க. சோ அவங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பாட்டை நான் பண்ணவே மாட்டேன்னு சொல்லி அவ்வளோ அடம் பிடிச்சிருக்காங்க. ஒரு வழியா டைரக்டரும் கூட இருக்கிற மத்த எல்லாருமே பேசி அவங்களுக்கு அந்த பாட்டை வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சம்மதிக்க வச்சிருக்காங்க. சோ அந்த பாட்டை எழுதினது பாடலாசிரியர் வாலி. இவங்க இந்த பாட்டை பண்ண மாட்டேன்னு சொன்னது பாத்தீங்கன்னா வாலி சாரோட காதுக்கு போயிருக்கு. அதுக்கப்புறம் அந்த பாட்டுக்கு வாலி சார் கூப்பிட்டு விளக்கம் கொடுத்திருக்காரு. என்ன அப்படின்னா, ஒரு குடும்பத்துக்கு பெண்கள் வந்து ஓடா உழைக்கிறாங்க, அதை வச்சுதான் இந்த பாட்டு. சோ நீங்க மாடு அப்படின்னு வர்றதுனால அதை வந்து நீங்க தப்பா எடுத்துக்க வேணாம். அதோட மீனிங் பாத்தீங்கன்னா, பெண்கள் வந்து இந்த அளவுக்கு உழைக்கிறாங்க, இவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்றாங்க, இவ்வளவு அளவுக்கு குடும்ப பாரம் வந்து அவங்க மேலதான் இருக்கு அப்படின்றதுதான் அந்த பாட்டுமா, நீ பண்ணு அது நல்லா வரும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் தான் அவங்க ஒத்துக்கிட்டு சரி ஓகே அந்த பாட்டு பண்ணிருக்காங்க. அந்த பாட்டை
பாட்டெல்லாம் அந்த காலகட்டத்துல பயங்கர ஹிட் ஆச்சு, பயங்கரமா ஃபேமஸ் ஆயிருந்தது. சோ அடுத்ததா வாலி சார் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, இந்த படத்துல இப்படி ஒரு பாட்டை கொடுத்து அவங்கள வந்து நாம கஷ்டப்படுத்தி இருக்கோம் ஊர்வசிய. சோ அவங்கள சமாதானப்படுத்துற மாதிரி நம்ம அடுத்து ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு யோசிச்ச வாலி என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, அடுத்து காதலன் படத்துக்கும் அவர் தான் பாட்டு எழுதியிருக்காரு. அதாவது பிரபுதேவா, நக்மா நடிச்சிருப்பாங்க. அதுல பாத்தீங்கன்னா இவங்கள சமாதானப்படுத்துற விதமா ஊர்வசி ஊர்வசி டேக் இட் ஈஸி பாலிசி அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஜாலியான பாட்டு இவங்களோட பேர்ல வச்சு எழுதியிருப்பாரு. அதுக்கப்புறம் நிறைய ஆண்கள் அப்ப உள்ள பெண்களை கூப்பிடுறதுக்காகவும் கிண்டல் பண்றதுக்காகவும் ஊர்வசி ஊர்வசி அப்படின்லாம் வந்து கூப்பிட்டுட்டு இருக்காங்க. சோ அதுக்கப்புறமா அப்ப பாத்தீங்கன்னா கிண்டல் பண்றதுக்கும் கலாய்க்கிறதுக்கும் ரைமிங்கா நேம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதுல வந்துட்டு ஊர்வசி, ரம்பா, மேனகா அப்படின்னு வரும். நீங்க என்ன பெரிய ஊர்வசி, ரம்பா, மேனகாவா? உங்களுக்கு என்ன பெரிய ஊர்வசி நினைப்பா? உங்களுக்கு என்ன பெரிய மேனகான்னு நினைப்பா? இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு நிறைய பேர் பேசுவாங்க. சோ பொதுவா பாத்தீங்கன்னா அந்த நடிகையை விட அவங்களோட பேர் பயங்கரமா பேசப்பட்டது. சோ இது எல்லாத்தையும் தாண்டி ஊர்வசி இன்னும் நிறைய சக்சஸ்ஃபுல்லான படங்கள்லாம் கொடுத்திருக்காங்க. அது என்னன்றதையும் நான் சொல்றேன். முந்தானை முடிச்சு ஆல்ரெடி டாப் ஹிட். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அபூர்வ சகோதரிகள், தாவணி கனவுகள், கொம்பேரி மூக்கன், நெருப்புக்குள் ஈரம், இந்த மாதிரி பல வெற்றி படங்களை கொடுத்திருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி 1984 அந்த ஒரே வருஷத்துல பாத்தீங்கன்னா 15 படங்கள் கொடுத்த ஒரே நடிகை அப்படின்னா அது வந்து ஊர்வசி மட்டும்தான். இப்ப வரைக்கும் அந்த ஒரு விஷயத்த வேற எந்த ஒரு நடிகையும் முறியடிச்சதே கிடையாது. இப்ப வர நடிகைகள்லாம் ஒரு வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு ஒரு படம் வந்து கொடுக்கறதே பெரிய விஷயமா இருக்கு. ஆனா ஊர்வசி பாத்தீங்கன்னா 1984 மட்டுமே 15 படங்கள் கொடுத்திருக்காங்க. சோ அந்த அளவுக்கு பிஸியா இருந்த ஒரு நடிகை தான் ஊர்வசி. அவங்கள பத்தின பல மலரும் நினைவுகள் இருந்தாலும் இந்த நேரத்துல இந்த மாதிரி விஷயத்த ஷேர் பண்ணிக்கிறதுல ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கும் ஊர்வசியை பிடிக்கும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி சினிமா பத்தின நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா மறக்காம ஃப்ரெண்ட்வுட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.